ஒரு பையனோட அழுகையினால இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே சிரிக்க வச்சிருக்காங்க. அவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சார்லஸ் ஸ்பென்சர் சாப்லே தாங்க. இவரு 1889 வந்து பிறந்திருக்காருங்க. இவர் சின்ன வயசுல இருக்கையிலேயே இவர் அப்பா இவங்க ஃபேமிலியை விட்டுட்டு போயிடுறாரு. அம்மா தலையில தான் எல்லாமே வந்து விழுகுது. இவங்க அம்மாவோட பேர் வந்து ஹென்னா. இவங்களோட ஒரு தம்பியும் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்னி. சோ இந்த சாப்லே அதுக்கப்புறம் சிட்னி இந்த ரெண்டு பேர்த்தையும் அம்மா தான் வளர்த்திட்டு இருக்காங்க. அம்மா பெருசா எந்த வேலைக்கும் போறது இல்லைங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து பாட்டு பாடுறது, அப்பப்ப வர துணிகளை தைச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி வேலை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி பண்ணி சம்பாதிக்கிற பணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வேளை உணவுக்கு மட்டும்தான் பத்தும், மிச்சதுக்கு வந்து பத்தாது. இந்த பையங்க 2 பேருமே ரொம்ப நாள் ஒண்ணுமே நைட் சாப்பிடாம படுத்திருக்காங்க. வயிற்று வலியாலும் பசியினாலும் நிறைய நாட்கள் துடித்திருக்காங்க. இவர் வயிற்று வலியில வயிற்ற கட்டி பிடிச்சிட்டு தூங்கி இருக்காங்க. அவங்க அம்மா வந்து குழந்தைங்களை பார்த்து சொல்லுவாங்க, டோன்ட் வெரி டார்லிங்ஸ், டுமாரோ வில் பி பெட்டர் தென் டுடே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ ஒவ்வொரு நாளும் நாளைக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே தான் ஒவ்வொரு நாட்களும் அவங்க கழிச்சிட்டு வந்திருக்காங்க. சாப்லேக்கு 7 வயசு ஆகும் பொழுது அவங்களோட அம்மாவுக்கு ரொம்ப வந்து வயசாயிட்டே போயிட்டு இருக்கு. ஒருவேளை சாப்பாட்டுக்கே வந்து இப்போ கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நிலைமை முன்னாடி 2 வேலைன்னா இப்போ ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அம்மாவோட உடல்நல குறைவு வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறமா வேற எங்கேயுமே அவங்களால வேலைக்கு போக முடியாது. இவங்களும் 2 பேர் வந்து சின்னதா இருக்காங்க. ஸோ இவங்க குடும்பம் இன்னிமே ஏழ்மை நோக்கி தள்ளப்பட்டுச்சு. அடுத்தது என்னங்க, நம்மளோட சார்லி தான் வேலைக்கு போய் ஆகுன கட்டாயத்தில் இருக்காங்க. அவர்னால என்னென்ன வேலையில செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஷூக்களை பாலிஷ் போடுறது, வேற அவரால் என்னென்ன சின்ன வேலையை செய்ய முடியுமோ அது. ஈவன் அவங்களுக்கு எந்த வேலையுமே அன்னைக்கு கிடைக்கல அப்படின்னா பிச்சை எடுக்க கூட அவங்க தயங்கலையாமா, நிறைய நாட்கள் பிச்சையும் கூட எடுத்திருக்காருன்னு சொல்லி சொல்றாரு. அந்த சமயத்தில் தான் அவருக்கு வந்து ஒரு யோசனை வந்து கிளிக் ஆகுதுங்க. எல்லாத்தோட காயத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான மருந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிரிக்கிறது தான். அதை வந்து அவர் டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அங்க ஒரு ட்ரங்கர் போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் அவர் சிரிப்பு காமிக்கிறாரு. அவர் சிரிச்ச சிரியில அவர் கண்ணுல இருந்தே தண்ணி வந்து அப்படியே கொட்டுதுங்க. அவ்வளோ ஆனந்தமாயி அவர் சிரிச்சிட்டாரு. அது ரொம்ப சந்தோஷமானதுனால ஒரு $5 $6 சொல்லிட்டு அந்த சாப்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டா அடுத்து ஒரு போலீஸ்கார கிட்ட பண்றாங்க, அதே மாதிரி ஒரு ரிச்சஸ்ட் மேன் கிட்ட பண்றாங்க, ஈவன் அவங்க தம்பி கிட்ட கூட பண்ணி சிரிக்க வைக்கிறாங்க. சோ இவர் பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த காயப்பட்ட இதயத்துக்கு சிரிப்பு தவிர வேற மருந்து எதுவுமே இல்ல, அந்த மருந்து மட்டும்தான் ஆயுதம் அப்படிங்கறத நல்லா பக்காவா புடிச்சிட்டாருங்க. ஒரு நாள் அவங்க அம்மா பாட்டு பாடுறதுக்காக தியேட்டருக்கு போறாங்க. வழக்கமா அவங்க அம்மா எப்பவுமே அந்த தியேட்டர்ல தான் பாடிட்டு. இந்த சாப்லினுக்கு அவங்க அம்மா பாடுற பாட்டு அப்படின்னா ரொம்பவே இஷ்டம். ஏன்னா அவங்களோட அம்மா வாய்ஸ் அவ்வளவு ஸ்வீட்டாவும் சாஃப்டாவும் இருக்குங்க. அவங்க பாடினாங்கன்னா நம்ம கேட்டுட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் அவங்க தியேட்டர்ல வழக்கமா பாடுறதுக்கு போறாங்க. அந்த பாட்டை பாக்குறதுக்காக நம்மளோட சாப்லின் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அம்மா கூட சேர்ந்து போறாங்க. சோ ஒரு கிரௌடோட உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா பாடுறத. சடனா அவங்களோட அம்மாவோட குரல் வந்து வேற மாதிரி மாறிடுச்சு. குரல் வந்து நல்லா வரல, சாஃப்டா இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் கரகரன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. உடனே கீழே இருக்கிற ஆடியன்ஸ் கிரௌட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் தூக்கி வீசி அவங்க அம்மாவை பார்த்து கேலி கிண்டல் பண்ணி எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த தியேட்டரோட மேனேஜர் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட சாப்லிய கோத்து விட்டாங்க. எனக்கு தெரியாது, நீ ஏதோ ஒன்று பண்ணி இவங்களுக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சாஃப்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் மேல ஏத்தி விட்டுறாருங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தப்பா பாடிட்டு என்னென்னமோ ஆடிட்டு இருக்காரு. இன்னுமே எல்லாம் எச்சா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்ல ரொம்பவே கேவலமா பயந்துட்டு அது ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருந்தாலும் போக போக கிரௌட இவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாருங்க. அன்னைக்கு நைட்டு தான் இந்த சார்லி வந்து கண்டுபிடிக்கிறாரு என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டேஜ் தான் வந்து ஒரு ஃப்ரீடம் பிடிக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் காயப்பட்டு வந்திருப்பாங்க. அவங்களை சிரிக்க வைக்கிற மூலமா அவங்களோட இதயத்தையும் சேர்த்து நாம திருடிக்கலாம் அப்படிங்கறத கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் சாப்லிக்கு ரொம்பவே வாழ்க்கை கஷ்டமா மாறிடுச்சுங்க. அவங்களோட அம்மாவோட கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே ஒர்ஸ்டா ஆகி ரொம்ப படுத்து படுக்கையா ஆயிட்டாங்க. ரொம்பவே உடம்பு முடியாதனால அவங்க ஒரு தருணத்துல இறந்துடுறாங்க. சோ அதை பார்த்து தாங்கவே முடியாது அந்த சாப்லின் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்பவே அழுகுறாங்க அம்மான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னங்க, அவரோட வயிற்று பிழைப்புக்காக கண்டிப்பா ஏதோ வேலையே செஞ்சுதான் ஆகணும் இல்லைங்களா. அதனாலயே அவரு தியேட்டர்ல சின்ன ரோல் எல்லாத்தையுமே வந்து ஆக்ஷன் பண்ணி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன நடிப்பா கொடுத்தாலுமே அவ்வளவு துல்லியமா வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. இவரை வந்து போக போக மக்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ ஒல்லியா இருந்தாலும் மக்களோட இதயத்தை வந்து ரொம்ப கவர விதமாகவும் இருந்தாருங்க. அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறமேல தான் இவர் வந்து ஃபர்ஸ்டா அவரோட சக்சஸ டேஸ்ட் பார்க்கறாரு. அவரோட 17வது வயசுல தான் ஃப்ரெட் கார்னோ அப்படிங்கிற ஸ்மால் காமெடி ஷோங்க அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவருக்கு சான்ஸ் கிடைக்குது. சின்ன ரோல் தான் அப்பவுமே பிளே பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலுமே ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஷோக்காக வேற சிட்டிக்கு போயிட்டு வராரு. அப்பவுமே அவருக்கு போதுமான சம்பளமே கிடைக்கலங்க. சோ இதே மாதிரி தான் லைஃப் ரொம்பவே பிச்சை எடுக்கிறத விட கேவலமான பொழப்பா லண்டன்ல அவர் வந்து பழச்சிட்டு இருக்காரு. ஒரே ஒரு நாள் திடீர்னு அவருக்கு என்ன வருது அப்படின்னா அமெரிக்கால இருந்து லெட்டர் வருது, நீங்க அங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நினைச்சு பாருங்க, இங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கே
வழி இல்லாம இருந்தவங்களுக்கு அமெரிக்கா, அதாவது கடல் காண்ட பயணம் வரப்போது நினைச்சோன்னே இவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுங்க. இது என்னோட சான்ஸ், நான் கண்டிப்பா இதுல ஃபெயில் ஆகவே கூடாது, நான் எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்னு தனக்குள்ளேயே வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு சொல்லிட்டே இருக்காரு. இவரோட ஸ்டோரி இன்னுமே அன்ஸ்டாப்பபிளா போயிட்டே இருக்குங்க. சோ இனிமே கண்டினியூ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிமைனிங் பார்ட் எல்லாத்தையும் கேட்கறதுக்கு மிஸ் பண்ணாம பார்ட் 2 பாருங்க. பார்ட் 2 ஆன் த வே. இதே மாதிரி சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கனாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.